பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே அவன் கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்கள். சங்கீதம் 96:1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தாவீதின் வம்சத்துல யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு புது பாட்டை இயற்றக்கூடிய, புது பாட்டை இசைக்கக்கூடிய, புதிய ராகங்களை உருவாக்கக்கூடிய தாளந்தை ஆண்டவர் தருகிறார். தாவீது வம்சத்துல எல்லாரும் தான் வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் அந்த தாளந்தை கொடுத்திருக்கிறாரு. ஒரு சில பேருக்கு அந்த புது பாடல்களை எழுதுவதற்கான ஒரு தாளந்தை கொடுக்கிறார் ஆண்டவர். ஒரு சில பேருக்கு அந்த புது பாடல்களை இசையோடு இசைத்து பாடக்கூடிய தாளந்தை கொடுக்கிறார் ஆண்டவர். யார் யாரெல்லாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுறீங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு புதுப்பாட்டை பாடுகிறீங்களோ அவர்கள் எல்லாரையும் தேவன் அவருக்கு பக்கத்துல வைத்துக் கொள்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? நீங்க பாடுறீங்களா? ஐயோ, என் குரல் நல்லா இல்ல பிரதர், நான் பாடினா யாரு கேட்பா? இல்லங்க, ஆண்டவர் கேட்பாருங்க. நீங்க மனிதர்களுக்காக நீங்க பாட வேண்டாம், ஆண்டவருக்காக பாடுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாளந்தை நீங்க வெளிக்கொண்டு வாருங்கள். அந்த தாளந்தை நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவருக்கு நீங்க அந்த தாளந்துகளை நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது, புதிய பாடல்களை ஆண்டவருக்கு இயற்றி பாடுகின்ற பொழுது ஆண்டவருடைய நாமம் அங்கே மகிமைப்படும். ஆண்டவர் அங்க சந்தோஷமா இருப்பாரு. நம்முடைய செயல்பாடுகளை ஆண்டவர் மேல இருந்து கண்ணோக்கி பார்த்து நமக்கு ஆசீர்வாதங்களை அளிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். உண்மைதானங்க? விசுவாசிக்கிறீங்களா? இனிமேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாளந்தை நீங்கள் மறந்து போகாதீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாளந்தை நீங்க கட்டாயம் பயன்படுத்துங்க. ஆண்டவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். புதுப்பாட்டை பாடுகின்ற பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும். அநேக ஆத்துமாக்களை அவர் பக்கம் திருப்புவதற்கும் ஏதுவாக அமையும். பாடுவீங்களா? ஆண்டவருக்கு புதுப்பாட்டை பாடுவீர்களா? ஆண்டவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து அவருக்கு புது பாடல்களை பாட வைத்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு நம்மை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவாராக. ஆமென். God bless you.